ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் வைட்டனிங்க்கான ஒரு ஹோம் ரெமெடி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா ஹாவ் அண்ட் ஆன்டி ஐஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொமோட் ஹீலிங் ஆஃப் வுட். உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கேர்ஸாக இருக்கட்டும், ஆக்னி மார்க்ஸ் இருக்கட்டும், அதை க்யூர் பண்ணும். அதே மாதிரி சன்பேனை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லுலர் டேமேஜ் ஏதாவது இருந்தாலும் அதை ஃபைட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு கொலாஜனை பூஸ்ட் பண்ணும், ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமேட்டோ இவ்வளோ ஸ்கின் பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது பீட்ரூட்டில் இருக்கிற ஸ்கின் கேர் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஹெல்ப்ஸ் த பிரைட்டன் ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னை ஹைட்ரேஷன் ஆகும், ட்ரைனஸை க்யூர் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேர்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு, ஆக்னி சர்க்கிள்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சன் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாக உங்களை ஸ்கின்னை வச்சுக்கும். ஸோ நமக்கு ஸ்கின் ஒரு நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இதில் நிறைய ஒரு ப்ளீச் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களோட ஆக்னியை ட்ரீட் பண்ணும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி வச்சுக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கை சும்மாவே அரைச்சி ஜூஸ் எடுத்து நீங்கள் நல்லா முகத்தில் தடவி வந்தாலே ஸ்கின்னை நல்லாவே உங்களோட டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா ஒரு பிரைட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஓப்பன் போஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதாவது உருளைக்கிழங்கு அப்புறம் எக்கு இது ரெண்டே கலந்து நீங்கள் எக் ஒயிட்டும் கலந்து போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்கின் வைட்டனிங்காக இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்க்ரீடியன்ட் டொமேட்டோ, பீட்ரூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ இது 3ஐயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ சன் டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட நல்லா க்யூர் பண்ணி கொடுத்துரும். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அப்படி அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, பிங்கிஷாக. ஸோ இதை நம்ம ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட ஜூஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கடலை மாவு, பச்சைப்பயிறு மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்கின் வைட்டனிங்க்கு பச்சைப்பயிறு தான் யூஸ் பண்ணணும். ஸ்கின் க்ளோவுக்கு நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணலாம். பச்சைப்பயிறு போட்டிங்கன்னா நல்லா ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராம் ஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா, அதாவது கடலை மாவு போட்டிங்கன்னா ஸ்கின் க்ளோ தான் ஆகும் தவிர கலர் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் பச்சைப்பயிறு மாவு சேர்த்திக்கோங்க. பச்சைப்பயிறு ஸோ நல்ல ஒரு ஸ்க்ரப்பர்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி உங்களுக்கு 7 டேஸுமே இது நீங்கள் போடலாம். ஸோ 7 டேஸுமே இது யூஸ் பண்ணலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒரு த்ரைஸாவது யூஸ் பண்ணுங்கள், 3 டைமாவது யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கூட இது கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் ரெகுலராகவே நல்லா ட்ரை பண்ண முடியும்னா வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாளாவது நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வாங்க. ஸ்கின் செம்ம க்ளோவாக இருக்குங்க. அதாவது அங்கங்கே சீக்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஷ் மாதிரி இருக்கும், பிங்கிஸாக மாறிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இன்டேக்காகவும் நீங்கள் பீட்ரூட் ஜூஸும் கேரட் ஜூஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஏபிசி ஜூஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லைனாலும் ஓகே தான். பீட்ரூட் கேரட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஆப்பிளும் உங்களுக்கு அவைலபிள்னால் நீங்கள் அதுவுமே போட்டுமே நீங்கள் ட்ரிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 மந்த் எடுத்து பாருங்கள், உங்களோட ஸ்கின் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவிலலாம் நிறைய பேர் இதில் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் இன்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எதுவுமே உண்மையாக இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. அதாவது நிறைய பேர் போடுறாங்க அப்படின்னா செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்டேக் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். என்ன தான் டாப்பிக்லாம் நாங்கள் யூஸ் பண்ணாலுமே கூட, ஸோ சீரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாப்பிக்லாம் யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உள்ளே நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ இன்டேக்காக கொஞ்சமாவது நம்ம ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அவுட்லுக் உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே வரும். ஸோ கண்டிப்பாக இன்டேக்காகவும் நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லாவே நான் இன்டேக் எடுத்துக்கிறேன், இன்னியும் நல்லா நான் ஷைன் ஆகணும், பிரைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது யூஸ் பண்ணணும். நான் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணுவேன். டைம் இருந்துச்சுன்னா நம்ம வீக்லி 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இல்லாத பட்சத்தில் கம்பல்சரி 3 டைம்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒரு சிங்கிள் யூஸ்லேயே உங்களுக்கு விசிபிளாகவே ரிசல்ட் தெரியும். அந்தளவுக்கு இருக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இதாயிரும். அதே போக உங்களுக்கு ஸ்கின்னோட
சீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்கும். நான் ரிமைனிங் இருக்கிறத இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ எடுத்து நம்ம மசாஜ் அதாவது ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐஸ் க்யூப்லேயே வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கெடாது. ஒரு 10 டேஸ் 20 டேஸ் கூட அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேஸ் மசாஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் போஸ் எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். எப்பயுமே ஐஸ் க்யூப்ஸில் நம்ம மசாஜ் கொடுக்கும்போது ஓப்பன் போஸ் எல்லாம் டைட் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக நம்ம மேக்கப் பேஸ்க்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் போடும்போது உங்களுக்கு சூப்பர் லுக்காக இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்கின் டைட்டாகவும் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் ஆகும். உங்கள் கொலாஜனை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே சூப்பர் ஹீரோவாக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் போதும், ரொம்ப நேரம் விடணும் இல்லை. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எந்தளவுக்கு ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிக்காது. நம்ம இதில் எக்கெல்லாம் எதுவும் சேர்த்தல, அதனால் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. நம்ம இதில் க்ரீன் கிராம் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. ஸோ ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், நல்லா க்ளோவாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.